ராமாயணம் இருக்குது. ராமாயணம் ஒரு கிரந்தம் இருக்குது, ரொம்ப அற்புதமான கிரந்தம். இது நவாகமப்படுத்தினா இன்னென்ன லாபங்கள் கிடைக்கும். நவகிரகாணாம் தௌஸ்சேனா பீடிதோ வாபிஜைகதா. நவகிரகனுடைய தசாபுக்தி பற்றியெல்லாம் கவலைப்படுறாமல் இருக்கும். 8 சனி இருக்குது, 9 ராகு இருக்குது, ஜென்மத்தில் சனி இருக்குது, என்னென்னவோ கவலையெல்லாம் பட்டுருக்கானே. எந்த இடத்துல எந்த கிரமம் எங்கே இருந்தாலும் சரித்தான். ராமாயணம் ஒரு தடவை கேட்டால் போருவாம், எல்லா பாதியும் நிவர்த்தி ஆகிடும். நிவர்த்தி ஆகிறதோடு மட்டுமில்லாமல் ஷேஸுக்கு சாதனமாக அமையும். ஸ்காந்தத்தில் சொல்லப்பட்ட பலஸ்ருதி. இது மாதிரி பலஸ்ருதி எல்லாம் பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொல்லிட்டு வந்தாளாம். சொல்லிட்டு வர்றபோது பக்கத்தில் முருகன் தொட்டியில் படுத்துட்டு இருந்தாள். குழந்தை இருக்கிற போது ரகசியம் பேசிக்க யாருமே தயங்க மாட்டாள். அதனால் முருகன் இருக்கிறத பற்றி கவலைப்படாமல் இது ரொம்ப ரகசியம், ரொம்ப ரகசியம், ரொம்ப ரகசியம், வெளியில் பிரச்சாரம் பண்ணப்படாதுன்னு பார்வதிக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணி வந்தாள். அதை முருகன் அப்படியே மனசுக்கு வேண்டாள். சிவபுராணத்தில் சொல்லப்பட்ட சரித்திரத்தை சொல்கிறேன் நான். அவருக்கு ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒரு விதம். அவருக்கு என்னதோட தெரியுமோ அதை மனசு வேண்ட உடனே இவ்வளோ க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் இதை எதுக்கு ரகசியமாக வச்சுக்கணும், எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணலாமேன்னு தோணுது. ராமானுஜருக்கு தோணலையான்னு உபதேசம் பண்ணினாள். அவருடைய நல்ல எண்ணத்துக்கு அது அடையாளமாக இருக்கலாம். அதில் உபதேசம் வாங்கிட்டு எவ்வளோ பேர் முன்னுக்கு வந்தா அது கேள்வி கேட்டால் 0 தான். ஏன்னா அது மாதிரி உபதேசம் பண்ணால் அப்படி தான் ஆகும் பலன். அதாவது அடையாளம். ஆனால் அவருடைய நல்ல எண்ணத்துடைய அடையாளம் ஆச்சுது. அது மாதிரி மந்திரோபதேசத்தை இது கோபுரத்து மேலே உபதேசம் பண்ணினார். அவர் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒரு விதம். அது மாதிரி முருகனுக்கு என்ன தோணுத்து, இவ்வளோ க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா இதை என்னத்துக்கு ரகசியமாக வச்சுக்கணும், தேசம் முழுக்க பிரச்சாரம் பண்ணலாமே, எல்லாரும் க்ஷேமமாக இருக்கட்டுமே தோணித்து அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணாள், தன் சிஷ்யரான நாரதாச்சாரியால் கூப்பிட்டாள். சரியான புரோக்கர் அவர் தான். இல்லை, புரோக்கர் வச்சுருந்தா பல காரியங்களை முடிக்கணும். கல்யாணமாக இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும். அவன் தான் இங்கே என்ன சொல்லுவான், கரெக்டாக கேட்டுவான். நாமெல்லாம் என்ஓசிக்கு இதுக்கு அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாளே, 28 அடமானம் வைக்கலைங்கிறது 30 வருஷத்துக்கு கேட்போம். நம்ம 13 வருஷத்துக்கு கேட்குறதுக்கே தயங்குவோம். 30 வருஷத்துக்கு வாங்கி கொடுப்போம் சார். மீடியமாக ஒருத்தர் தானே தைரியமாக பேச முடியும். நாரதாச்சாரியாட்ட உபதேசம் பண்ணுற போது முருகன் சொன்னாள், எங்கள் அப்பாட்டேருந்து நான் அப்படி கேட்டேன், இவ்வளோ ஷேஸுக்கு சாதனமாக இருக்குதுன்னு சொல்கிறாள். இவ்வளோ ஷேஸு சாதனம்னா அது ரகசியமாக வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ சரியான புரோக்கர், நீ தான். உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா யார்கிட்ட ஒப்படைக்கணும் உனக்கு தெரியும். இதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய நல்ல தகுதி உள்ள சிஷ்யாளா பார்த்து அவகிட்ட ஒப்படை அப்படின்னு நாரதாச்சாரியாட்ட ஒப்படைச்சாளாம். நாரதாச்சாரியால் அதை வாங்கிண்டாள். யார்கிட்ட ஒப்படைக்கிறது அவர் யோசனை பண்ணி விதாதாள். அவருக்கு தோணித்து வால்மீகி ராமநாமாவனால் கரையேறினவர், ராமாயணத்தில் ராமன்கிட்ட நல்ல ஈடுபாடு உள்ளவர், சீதையை வச்சுட்டு அழகாக குழந்தை பிறந்து அவர்லாம் சீதையுடைய இருக்காள். அதனால் இந்த ராமாயணத்தை தொடுக்கிறதுக்கு சரியான அதிகாரம் உள்ளவர் வால்மீகி தான் அப்படின்னு தோணித்தான். அதனால் வால்மீகி ஆசிரமத்துக்கு தானே வந்தார். அவர் கூப்பிடாமலே வந்தாள் வால்மீகி ஆசிரமத்துக்கு நாரதாச்சாரியார். வந்தவுடன் அந்த வால்மீகியுடைய கேள்வியே ராமன் சம்பந்தமான கேள்வியை நாளைக்கு ஆரம்பிக்கப்பட போகிறது. அதனால தான் அதை கேட்டோடனே ஹிருஷ்டோ பிரகிருஷ்டோ வாக்கியவக் பிரவீத், பூரி போட பதில் சொன்னாள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வால்மீகி. நிரடலான கேள்வி கேட்டால் கவலைப்படுறோம். பூரி போட பதில் சொன்னாள். நான் என்ன சொன்னாள், அவர் வந்ததே ராமாயணம் பண்ண சொல்கிறதுன்னு வந்தார். வால்மீகி கேட்ட கேள்வியே ராமர் சம்பந்தமான கேள்வியாக போயிடுச்சு. அதனால் இதுவே ரொம்ப சகுனமாக இருக்குன்னு புரிச்சாராம். அந்த நாரதாச்சாரியார் பரமேஸ்வரன்கிட்டேருந்து பார்வதிக்கு வந்து அதை கேட்டு வந்த முருகன்கிட்டேருந்து நாரதர்கிட்ட வந்து நாரதாச்சாரியார்கிட்டேருந்து வால்மீகிட்ட ராமாயணம் வந்து அந்த ராமாயணம் தான் இன்றைக்கி நமக்கெல்லாம் அனுபவத்துக்கு வந்திருக்கு. அந்த ராமாயணம் எந்த கிரமத்தில் வந்தது, ஸ்காந்தத்தில் வாயுகுள்ளாவோ பலஸ்ரீ சொல்லியிருக்காள். அவ்வளோ அற்புதமான ராமாயணம் நாளையிலேருந்து ஆரம்பித்து 9 நாளைக்கு நடக்க போகிறது. இங்கே சீக்கிரமாக 5 மணிக்கெல்லாம் உதயமாகிடுது. அதனால் நாளைய தினம் 4:30 மணிக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு உடனே 5 மணிக்கு சங்கல்பம் பண்ணி 5:30 மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு நாளைக்கும் 2 நாளும் பாராயணம் அதிகம். இப்போ பாராயணம் நிறந்து நிறுத்துகிறாள். இப்போ லௌகிக்கமாக என்னென்னவோ லௌகிகங்கள் உள்ள புகுந்துருத்தேன். அது மாதிரி பாராயணம் பண்ணுற இடங்கள்லேயும் சில இடங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி மிந்தி சொன்ன இடத்துல நிறுத்தாமல் அவள் சோறு இப்படிலாம் நிறுத்துகிறாள். எங்கள் சம்பிரதாயத்தில் அப்படிலாம் வழக்கமே கிடையாது. ரிஷிகள் எந்த இடத்துல சொல்லியிருக்காளோ அந்த எதை நம்பி நம்ம நடத்துகிறோம், ரிஷியுடைய வாக்கியத்தை நம்பி தான் நடத்துகிறோம். அவள் எந்த இடத்துல நடத்துன்னு சொல்லியிருக்காளோ அந்த இடத்துல நாம் நிறுத்துகிறோம். அதில் போய் நம்ம புத்தியை சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. இங்கே நிறுத்தலாமா அங்கே நிறுத்தலாமா, இது அவசியமானு கேள்வி அவசியம் இல்லையே. ரிஷிகளுக்கு தெரியாத சுகுணமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் எங்கள் சம்பிரதாயத்தில் எந்தெந்த இடத்துல முதல் நாள் அன்றைக்கி பாலகாண்ட பூர்த்தி, 2ஆம் நாள் தசரத வியோகம்,
தசரதன் புண்ணியகதி அடைந்தான். அப்படிங்கிறதோட 3ஆம் நாள் அயோத்தியா காண்டம். முதல் 2 நாள் நிறையா பாராயணம் உண்டு. அப்பாடின்னு கொடுத்தா பாராயணத்தை பூர்த்தி பண்ணணும். 3ஆம் நாள் அன்றைக்கி பாராயணம் ரொம்ப குறைச்சல். ஒரு 5 மணி நேரத்தில் பாராயணம் பூர்த்தி ஆகிடும். அன்றைய தினம் சீதா கல்யாணம், பஜன ரீதியான சீதா கல்யாணம் அன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்பப்போ உள்ள விஷயத்தை அப்பப்போ அறிவிக்கிறோம். எல்லோரும் எப்பப்பெல்லாம் யார் யார் முடியுமோ அழகாக புஸ்தகத்தை வச்சுன்னு பாராயணம் பண்ணக்கூடியால் பாராயணம் பண்ணலாம். அல்லது சிரவணம் பண்ணக்கூடியால் உட்கார்ந்து காதில் விழுந்தாலே சகல சேசுக்கும் சாதனமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏற்பட்ட ஏகைக்கும் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம்னு பஞ்சமகாபாதகங்களும் போக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமாயண சிரவணம் ஸ்திரீகள் புருஷால் எல்லோரும் அழகாக இருந்து சிரவணம் பண்ணி அனுபவிக்கணுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நடுப்புற ஒரு நாளைக்கு ராமரை திருஷ்யம் பண்ணுறதுக்கும் அழைச்சின்னு போகிறோம். எங்கெங்கே அழைச்சின்னு போகணுமோ என்னென்ன க்ஷேத்திரங்கள் உண்டோ அதுக்கெல்லாமே ஏற்பாடு பண்ணுறோம். அதனால் அது அவாவா தனித்தனியாக போனாதான் உண்டாக்கும் நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கும் இன்றைக்கி சௌகரியங்கிறத நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டு, ஏன்னா தடங்கள் இல்லாமல் போகிறதுக்கு உள்ள ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தின்னு இருக்கோம். இந்த செக்யூரிட்டி ஏற்படுத்துகிற பாடி நீ போயிட்டு வந்தோம். ராதாகிருஷ்ணன் வந்தால் இன்றைக்கி 6 கிலோமீட்டர் நடந்து, நம்பவே முடியாது. ராமன் தான் அழைச்சிட்டு போனான் இன்றைக்கி வர, சந்தேகமே இல்லை. படாத பாடுபடுத்துகிற அளவாடலாம். அந்த செக்யூரிட்டியை ஓரளவு தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் எல்லோரையும் அழைச்சி போனால், அதுவும் 9 கட்டின்னு போயிட்டாலும் அவ்வளோ தாண்டி வரத்துக்குள்ளே போகணும்னு ஆகிடுது. அதனால் போகிற போது அவள் ஏதோ சௌகரியம் எப்படி வஸ்திரங்கள் கட்டி போனால் கூட போகும். ராமர் கோயிலை தரிசனம்லாம் போகிற போது 9 கட்டின்னு போனாலும் ரொம்ப படாத பாடுபடுத்தி போனாலும், ஏன்னா அதை பற்றி அவனுக்கு தெரியலையே ஒன்றும். இன்றைக்கி போயிட்டு மாட்டி விட்டாள் பேர் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாள். 3/4 மணி நேரம் ஆகிடுது 9 கட்டின்னு இல்லைன்னு வரத்துக்கு. அவ்வளோ நேரம் செக்யூரிட்டி அவ்வளோ நேரம் செக் பண்ணுறாங்க அது. அதனால் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் போகிறதுக்கு உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்தின்னு இருக்கோம். அது ஏற்பட்ட உடனே அந்த நாளை தெரிவிக்கிறோம். எல்லோரும் அழகாக ராமரையும் தரிசனம் பண்ணி, இங்கே பக்கத்தில் 2 இடங்கள் அனுமார் கோவில் 2 தரிசனம் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்கு நாள், அதெல்லாமல் அழைச்சி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். எல்லோரும் எல்லாத்துக்கும் கூட இருந்து கலந்துக்கணும். அதே மாதிரி எல்லாருமே காஃபி சாப்பிட்ற வேலையில் அவள் சுவாதீனமாக உள்ள வந்து காஃபி கொடுங்க கேட்டு வாங்கிடலாம். அவள் காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே எல்லாமே நடத்துகிறோம். அவ்வளோ யாரோ நடத்துகிறாள் இல்லை, நாம் எல்லாருமே சேர்ந்து நடத்துகிறோம். அவ்வளோ அதனால் நீங்களே வந்து காஃபி கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்டு வாங்க வேண்டிய 4 பேருக்கு நீங்களே வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி முறையில் சுவாதீனத்தோடு எல்லோரும் இருக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். சாப்பிட வாங்கோ இலை போட்டாச்சு சொன்னால் ஒரு தடவை கூப்பிட்ட உடனே வந்துடுறதே பெரிய உபகாரம். 4 தடவை கூப்பிட்ற உட்காந்துருக்காமல் ஒரு தடவை கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துட்டா கூட உபகாரம். எல்லோரும் அழகாக அந்யோன்யமாக பிரேம பாவத்தோடு இருந்து இந்த நவாகத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜானகீகாந்த ஸ்மரணம் சத்குரு சுவாமினா ஆஞ்சநேய சுவாமினா